ஹாய் கைஸ். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வேக்கன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்னா ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது. ஏன்னா நான் போடுற வேக்கன்சி வீடியோக்கு எப்பயுமே ஒரு ஸ்டார்ட் டேட்டும் ஒரு எண்ட் டேட்டும் இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி இந்த வேக்கன்சி வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த வேக்கன்சிக்கு குவாலிஃபையாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறன்றது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடிச்சிட்ருக்கிற ஏதாவது கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிஏஎஸ் ஹால்மார்க்குன்னு சொல்லுவோம். அவங்க ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சியை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துப்போம். இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர் 2024 அன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது 30th செப்டம்பர் அன்னைக்கு முடியுது. இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தகுதியான எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுன்றது என்னோட விருப்பம். ஃபர்ஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா குரூப் ஏ. குரூப் ஏல மொத்தம் 3 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 வேகன்சிக்கும் 35 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 வேகன்சிலையும் ஒரு வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ், இந்த வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் கன்சூமர் அஃபேர்ஸ், இதுக்கும் ஒரு வேகன்சி தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிந்தி, இதுலேயும் ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 3மே குரூப் ஏல வர வேகன்சி. அடுத்தது குரூப் பி, இதில் ஒரு 3 வேகன்சி வருது. பர்சனல் அசிஸ்டண்ட், இதோட ஏஜ் லிமிட் குரூப் பியில் வர மொத்தமாக எல்லா வேகன்சியோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் மொத்தம் 27 வேகன்சி இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதில் 43 வேகன்சி இருக்குது. அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், இதில் ஒரு வேகன்சி இருக்குது. குரூப் சி, இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் ஃபஸ்ட்டு வர்றது. குரூப் சியில் வர எல்லா வேகன்சிக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரோட வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இதில் 128 வேகன்சி பொசிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இதில் 78 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே குரூப் பியில் இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இதோட ஏஜ் க்ரைட்டீரியா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மொத்தம் 27 வேகன்சி இருந்தாலும் 3 டிபார்ட்மெண்ட்டாக இது பிரியுது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 13 வேகன்சியும், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 12 வேகன்சியும், மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சியும் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் சி வருது. குரூப் சியில் சீனியர் டெக்னீஷியன், மொத்தம் 18 வேகன்சி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 வகையான டிபார்ட்மெண்ட் வருது. இந்த 18 வேகன்சியும் 5 வகையான டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டருக்கு 7 வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கு ஒரு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளம்பருக்கு ஒரு வேகன்சி, பிளம்பருக்கு 2 வேகன்சி, ஃபிட்டருக்கு 5 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் வயர்மேனுக்கு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே குரூப் சியில் இன்னொரு வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன் வயர்மேன், இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ், ஒரே ஒரு வேகன்சி பொசிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு குரூப் ஏக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ், இவருக்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த குரூப் ஏல வர எல்லா வேகன்சி பொசிஷனுக்கும் மேக்ஸிமம் அவங்க கேட்டிருக்கிறது ஒரு சென்ட்ரல், ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற
கேண்டிடேட்டை தான் கேட்டிருக்காங்க. இல்லை பப்ளிக் செக்டார், ஆட்டானமஸ் பாடி இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் கன்சூமர் அஃபேர்ஸ்க்கு 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிந்திக்கும் 5 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரிலவெண்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது குரூப் பியில் வர பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டிகிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், இதுக்கும் பேச்சுலர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஆட்டோ கேடில், முக்கியமாக டைப்போகிராஃபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அடுத்தது சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட் ப்ராசஸிங் டெஸ்ட் வந்து ஒரு 2000 கீ டிப்ரெஷன் இன் 15 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணுறது, எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, இதுக்கும் பேச்சுலர் டிகிரி தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதில் நான் 3 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஒன்று மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் மைக்ரோபயாலஜி. மெக்கானிக்கலுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கலுக்கு அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, முக்கியமாக கெமிஸ்ட்ரியை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜி அவர் தான் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, மைக்ரோபயாலஜியை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது சீனியர் டெக்னீஷியன். சீனியர் டெக்னீஷியன் மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி. அதாவது எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், கார்பெண்டர், பிளம்பர், வயர்மேன், வெல்டர், இதுக்கான ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியனில் மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேணும், எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேனுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வேக்கன்சி பொசிஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் கொடுத்துருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ப்ராசஸில் செலக்ட் பண்ணுறாங்க, இதை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொன்னேன் நான். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 குரூப் ஏ, இது 3மே ஆன்லைன் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ, இது மூலமாக தான் அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது குரூப் பியில் வர பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அந்த ஸ்கில் டெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அது கம்ப்யூட்டர்லேயும் ஷார்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டும் இருக்குது. அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ண அப்புறம் கேட்டில் இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர், இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதில் பாஸ் பண்ண அப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அது கம்ப்யூட்டர்லேயும் ஷார்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது. சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இவங்களும் ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் குவாலிஃபையிங் ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்யூட்டரில் வேர்ட் ப்ராசஸிங் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது,
அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் உண்டு. ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் ப்ராக்டிக்கல் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. சீனியர் டெக்னீஷியன், இவங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் ஒன்ஸ் பாஸ் பண்ண அப்புறம் ப்ராக்டிக்கல் அண்டு ட்ரேட் டெஸ்ட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியனுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் உண்டு. ஆன்லைன் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் ப்ராக்டிக்கல் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல நடத்துகிறாங்க ஆன்லைன் எக்ஸாம். இதுதான் ஃபேஸ் 1. இது வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 இடத்துலையும் ஃபேஸ் 1 எக்ஸாம் நடக்குது. இதோட அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருந்தேன், அந்த 3 போஸ்டிங்க்கும் 800 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை தவிர மீதி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் வந்து எல்லாமே ஆன்லைன் மோடு தான், நான் ரீஃபண்டபிள். குரூப் சிக்கு மாத்திரம் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராவது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்தது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு இமேஜ். இதை தவிர உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும், கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அது 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் 3 வேணும். அதில் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணணும். சைன் பண்ணதை ஒரு 10 to 20 கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் ஒரு பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் ஒயிட் பேப்பரில் வச்சு அதையும் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ரன்னிங் லெட்டரில் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. அப்ளிகண்ட் அவரோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும். இதோட டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் இருக்குது. அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபைலாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் 2024 இதுக்குள்ளே நீங்கள் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதர் டீட்டெயில்ஸ், இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதில் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரையோ இல்லை இதுக்குன்னு இருக்கிற வேறு ஏதாவது ஒரு சென்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இன்ஃபர்மேஷன் எடுத்து தர்றதுக்கோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அப்போ தான் நீங்கள் இந்த வேகன்சி பொசிஷனுக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.